படம் சூப்பரா இருந்துச்சு சார். வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க சார். கண்டிப்பா இருந்துச்சுங்க சார். ஆமாங்க சார், கேப்டன் சார் மாதிரியே பண்ணியிருக்காங்க சார். வேற லெவல்ல இருந்துச்சு சார். சரத்குமார் அவங்களுக்குள்ள காம்போ சூப்பரா இருந்துச்சு. மாமா மச்சா கேரக்டர் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க சார். நல்லா பண்ணியிருக்காங்க சார். அவங்க கிராமத்துக்காக கஞ்சா கடத்தி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் கஞ்சா கடத்துறதுங்கிறது தப்பு இல்லைங்க சார். அதை எடுத்து சொல்லியிருக்காங்க சார், கடத்தக்கூடாதுங்கிறது. படம் நல்லா இருக்குங்க சார். நல்லா தான் இருக்கு படம். சூப்பரா நடிச்சிருக்காங்க. புரியல. படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். காமெடி சீன் நிறைய இருக்குது. டான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. வசனம் நல்லா தான் இருக்குது. கதையா அந்த கஞ்சா இது பண்றது, அப்புறம் அவங்க விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது தண்ணி கஷ்டமா இருக்கு, அதனால அந்த படம் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு அந்த கதை நல்லதா இருக்குது. பிரபாகரன்ல சரத்குமார் சார் கொண்டு வந்து அண்ணன் சேர்த்துட்டார்ல, அதுக்கு பதிலுக்கு அவருக்கு பரிகாரத்துக்கு அவருக்கு பட்ட கடனுக்கு நடிக்க வச்சு கொடுத்துருக்காரு. ஆனா 2 பேரும் காம்படிஷன் சூப்பர்ப்பா, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேப்டன் கூட எப்படி நடிச்சாரு, அது இன்னைக்கு பிள்ளை கூட நடிச்சிருக்காரு. கேப்டன் அவரை வாழ வச்சாரு, இன்னைக்கு பிள்ளைய வாழ வைக்க கொடுக்குறாரு. நிறைய பேர் அவர் முதல் அடிச்சுட்டாங்க. கேப்டன் இருக்க பிள்ளைய வளர்த்து விடல, அவர் வளர்த்து ஆளாக்கி விட்ட போட நிறைய பேர் இருக்கு. ஆனா இன்னைக்கு சரத்குமார் சார் குறை சொல்ல முடியாது. கூட வந்து நின்று அவருக்கு நன்றி கடனுக்கு, யாருக்கு சரத்குமார் நன்றி கடனுக்கு தம்பி கூட நடிச்சு தூக்கி விட்டாரு. அவரு பேர் சூப்பர் ஸ்டார். தம்பி கூட நின்று அடிச்சுன்னா நம்ம சந்தோஷம். ஆனா கேப்டன் பட்ட கடன், கேப்டன் கோசம் அவங்க நடிச்சாரு. கேப்டன் இவரை வளர்த்து விட்டாரு, இவர் தம்பி வளர்த்துறாரு. அதனால 2 பேரும் சூப்பர் நடிச்சிட்டாங்க. இதுக்கு அடிச்சுக்க ஆளே இல்ல. கேப்டன் மறுபடியும் வந்துட்டார். திரை உலகம் கூட பறந்து போயிடுச்சு. திரை உலகம் படுத்து கிடந்தத கேப்டன் பையன், கேப்டன் மகன், எங்க அண்ணன் புள்ள தூக்கி விட்டார், தூக்கி கொண்டு வந்துட்டார். ஒவ்வொரு சீன் அடி சிரியம். அவர் அடி சொல்ல அடிக்கும் போதெல்லாம் என் கேப்டன் அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கு. அவங்க அப்பா விடுதாரு அதே மாதிரி. அந்த சொல்லண்டு கால சுத்துறாங்க ஒரு, அதை அடிக்க யாருப்பா? இந்த சினிமா யாரா இருக்காங்களா? அது காலாலே அடி வாங்கணும், காலாலே அடி வாங்கணும். தம்பி ஒருத்தா அதே மாதிரி தம்பி வந்துட்டாரு. ஆனா அந்த சிரிப்பு, அந்த நெக்கல் பேச்சு அப்பெல்லாம் கேப்டனுக்கு இருக்கு. அந்த நெக்கல் பேச்சு சிரிப்பு சமாளியால தம்பிக்கு இருக்கு. எப்படி தெரியுமா? இந்த கோட் சீனை பாத்தீங்களா? கோட் சீனை தம்பி சொல்லிச்சு, ஏன்பா ரெடி விட்டு தயாரிச்சிங்களா? ஆமா சார். எது தயாரிச்சிங்க? பாய்சால் கொண்டு போறதுக்கு. எங்கள் கொம்பு சிவி படத்தை பற்றி கேட்குறீங்க. எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எங்கள் தலைவர் தன்மான கேப்டன் சிங்கம், சொக்கத்தங்கம் மீண்டெடுத்த சிங்க குட்டி. சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமாக தானே இருக்கும். சீறி எழும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாப்புல. ஒரு பெரிய ஸ்டாரா வருவாப்புல. எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்கு. எப்படி அவர் ஸ்டார் வராம இருக்க முடியும்? ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய சிங்கம், அவரோட குட்டி எப்படி ஸ்டாரா ஆகாம இருக்கும்? செம்மையா நடிச்சிருக்காங்க. கதையும் நல்லா அருமையா இருக்கு. ஒன்லைன் கதை வந்து சூப்பரா இருந்தது. அதான் சரத்குமார் வந்து உண்மையிலேயே அவருடைய நடிப்பு எப்பயுமே நல்லா இருக்கும். ஆனா தம்பி கூட சேர்ந்து நடிச்சாரு. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா அருமையா நடிச்சாரு. அவரோட நடிப்பு செம்மையா இருந்தது. சரத்குமார் சாருடைய நடிப்பு அவரை மாதிரியே இருந்ததுப்பா. அந்த கண்களும் அந்த முக சாயலும் அவருடைய அந்த சைடுல அவரை பார்க்கும்போது பழைய படத்துல கேப்டன் எப்படி வந்தாரோ அதே மாதிரி. இந்த பாட்டு ஒன்று வரும், உள்ளமெல்லாம் தள்ளாடுதே, அவரோட படம் ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்துல இருக்கிற மாதிரியே அப்படியே அச்சு அசல் இருக்கிறாப்புல சண்முக பாண்டி. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஐயோ, படம் ஸ்டார்ட் ஆகுதுல இருந்தே கண் கலங்கி தம்பா இருந்தோம் நாங்க. அவரை எங்க கேப்டன் மாதிரியே தான் நாங்க பார்த்தோம். அதை அவரை சண்முக பாண்டியே கேப்டன் மாதிரியே தான் நாங்க பார்த்தோம். அவரோட பேசு, அவரோட கண்கள், அவரோட புருவம், ஐயோ எங்களுக்கு அழதாம்பா வந்துச்சு உள்ள.
நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். அது எங்க கேப்டன் இல்லாத நாங்க வருத்தத்துல இருக்கும்போது எங்க கேப்டனோட புள்ள இன்னைக்கு எங்க கேப்டன் மாதிரியே வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்க கேப்டன் இல்லைன்னுலாம் இல்லப்பா, இருக்காருப்பா. ஒவ்வொருத்தங்க கூட இருக்கிறாரு, எங்க இதயத்துல இருக்கிறாரு. அவரோட புள்ள இனிமே எங்க அண்ணன் பிள்ளைங்க, அவரு என் அண்ணன் பிள்ளைங்களுக்காக நாங்க இருப்போம். ஆனா நல்ல கதை, அருமையான கதை, குடும்பமே வந்து பார்க்கலாம். சின்ன குட்டி குழந்தைங்க கூட இட்டுன்னு வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு படம். நிறைய படங்கள் வந்து இப்ப யாருமே வந்து பார்க்காம மூஞ்சி சுளிப்பாங்க. ஆனா இதுல அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த கதை அருமையா இருந்துச்சுப்பா.